மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளக்கமளித்து பேசி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் காத்திருக்கிறார். ஜீவபாரதி, விரிவான விவரங்கள். செய்தியாளரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒலிம்பிக் மல்யுத்த போட்டி இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் குறித்து மக்களவையில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா விளக்கமளித்து பேசி வருகிறார். ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து மக்களவையில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா விளக்கமளித்து உரையாற்றி வருகிறார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜீவபாரதி. ஜீவபாரதி, மக்களவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேசி வருவது குறித்த விவரங்களை விரிவாக பதிவு பண்ணலாம். சரவணன், பாரிஸில் நடைபெற்று வரக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற வினேஷ் போகத் மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தாரு. தற்போது சில மணி நேரங்களுக்கு முன்பாக அவரை அவருடைய அந்த உடல்நிலை பரிசோதனையின் போது அவர் அதிகப்படியான எடை, அதாவது 100 கிராம் அதிகமா இருக்காங்க. அப்படிங்கும்போது அவரு இந்த போட்டிக்கு தகுதியுடையவரா இல்லை அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கமானது செய்யப்பட்டிருக்கு. அதோட அபிஷியல் வெர்ஷன் இப்பதான் அந்த ஒலிம்பிக் சம்மேளனம் வெளியிட்டு இருந்தாங்க. இதுல நம்ம குறிப்பிட்டு என்ன பார்க்கணும்னா, காலையிலிருந்து பிரதமர் உட்பட பலரும் இது தொடர்பா பேசி வரக்கூடிய நிலையில மத்திய அரசு தற்போது மக்களவையில இது குறித்து தங்களுடைய விளக்கத்தை அளிச்சிருக்காங்க. வினேஷ் போகத்தினுடைய தகுதி நீக்கமானது துரதிருஷ்டவசமானது. அது மட்டும் இல்லாமல் வினேஷ் போகத்தினுடைய எடையானது 100 கிராம் கூடுதலாக இருப்பதாகவும், இது குறித்து பிரதமர் அவர்கள் இந்தியாவினுடைய ஒலிம்பிக் சம்மேளனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய PT உஷாவை தொடர்பு கொண்டு எல்லா விதமான உதவிகளையும் செய்ய சொல்லி அறிவுறுத்தி இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு அந்த ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் இது குறித்து தங்களுடைய ஆட்சேபனையை தெரிவிக்க கோரியும் பிரதமர் மோடி அவர்கள் PT உஷாவிடம் சொல்லி இருப்பதாக மன்சுக் மாண்டவியா அவர்கள் தன்னுடைய அந்த உரையில குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யணும் அப்படிங்கிறத மன்சுக் மாண்டவியா தன்னுடைய உரையில குறிப்பிட்டிருக்கார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.